செல்லம், அசையாம அப்படியே நில்ல. என்ன பண்ற? இங்க பாரு செல்லம், கண்ணு மூடு. என்னது? நீ என்ன பண்ற? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. என்ன? அட பைத்தியம், இது முதல்ல காதலே இல்ல. உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? இல்ல, மனச விட்டு காதலை வெளிப்படுத்துறப்போ அவங்களுக்கு கிஸ் கொடுக்கணும்ல. அந்த புக்ல அப்படிதான் போட்டிருந்துச்சு. காதல்ல செக்ஸ் அடிக்கணும்னா முதல்ல கிஸ் அடிக்கணும். அப்படி பண்ணாதான் எதிர்க்க இருக்க ஆனவனோட காதல ஒத்துப்பான்னு போட்டிருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்ட கண்ட கருமத்தை பார்த்து கெட்டு போயிருக்கேன். அப்படியா? என் அப்பாவோட டிவிடில அப்படிதான் போட்டிருந்துச்சு. அவருடைய டிவிடியை நீ ஏன்டி பார்த்த? இந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாரும் உன்னை கொத்திட்டு போக வெயிட் பண்றானுங்க. இந்த மாதிரி கலீஜ் பிஹேவியர்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? எந்த இல்லதான். அட கன்றாவியே, உன்ன மாதிரி அழகான பொண்ணு என்ன மாதிரி முட்டா பொண்ணுங்க கூட கிஸ் எல்லாம் அடிக்க கூடாது. அதனால தான் காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லயே அழகான பொண்ணா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம காதல் எப்படி கையாளணும்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல வாய்ப்பை நீயே கெடுத்துக்கற. ஆனா நான் உன்னை அந்த ஆங்கிள்ல பார்க்கவே இல்ல. எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ண ட்ரை பண்றாளே. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது. என் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த விடு. நீ ஆடியையும் புடுங்க வேண்டாம். நீயும் ஏதாவது காது புடிச்ச பேயோட கண்ட்ரோல்ல இருக்கியா என்ன? அது வந்து டக்காக்கோரா செல்லம், சீக்கிரம் கொடு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அசிங்கம் புடிச்சவங்க. மிஸ் அயாசே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்கல. ஸ்கூல் முடிச்சிட்டு வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பதம் பார்த்துட்டு இருக்கியாடா பண்ணாட. Dress மொத்தம் கலைஞ்சிருக்கு, உடம்பு முழுக்க வேர்த்திருக்கு. இதுக்கும் மேல தப்பா புரிஞ்சுக்க எதுவும் இல்ல. கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்து தான் கேளுங்களேன். இனி நீ சொல்ல போற எதுவும் நான் கேட்க போறதா இல்ல. பொம்பளை சோக்கு கேக்குதா உனக்கு? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு மேல முடியாது. மிஸ் அயாசே, நான் சொல்றத கேளுங்க. இனி உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல.